அறுபடை வாஸ்து சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் பாரம்பரிய ஜோதிடர் மற்றும் வாஸ்து நிபுணர் மோனிகா ராஜ்கமல். இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு தகவல் தான். வாஸ்து அப்படின்னாவே இன்னும் நிறைய பேர்கிட்ட நிறைய குழப்பங்கள் அப்படின்றது அடங்கி இருக்கு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா பரிகாரத்தின் மூலம் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி பண்ணிடலாம் வாஸ்துக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது முற்றிலும் தவறான கருத்து. உங்களுடைய வீட்டுல வாஸ்து சார்ந்த குறிப்பிட்ட பகுதிகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதற்குண்டான வீட்டின் இருக்கக்கூடிய அந்த ஆல்ட்ரேஷன் ஒர்க் நீங்க பண்ணினால் மட்டும்தான் அந்த வாஸ்து குறைபாடு பிரச்சனை அங்கிருந்து நீங்குமே தவிர, நீங்க ஒரு பரிகாரம் போய் செய்யறதன் மூலம் வாஸ்து பிரச்சனைகள் நீங்கவே நீங்காது. இத முதல்ல மனதுல வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பதிவுல மெயினா பார்த்தோம்னா, பெண்களுக்கு ஏற்படக்கூடிய குழந்தையின்மை பிரச்சனைகள். ஒரு வீட்டுல திருமணத்துக்கு பிறகு பார்த்தோம்னா குழந்தை பிறப்பு அப்படின்றது அடுத்தபடியாக எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஒன்று. அந்த விஷயமே தடைப்படுது அப்படின்னா பர்டிகுலரா நம்ம வீட்டுல என்னென்ன வாஸ்து பிரச்சனை இருந்தா இது தடைப்படும் அப்படின்ற தகவலை தான் இந்த வீடியோ பதிவுல நான் முழுக்க பேச போறேன். முதல்ல பார்த்தோம்னா, ஒரு வீட்டுல 2 பகுதிகள் பெண் பகுதி அப்படின்னு நமக்கு இருந்துகிட்டு இருக்கு. முதல் பகுதி பாத்தீங்கன்னா தென்கிழக்கு மூலையாக வரக்கூடிய அக்னி மூலையும், வடமேற்கு மூலையாக வரக்கூடிய வாயு மூலையும் பாத்தீங்கன்னா நமக்கு பெண் பகுதிகளாக நம்ம வீட்டுல இருந்துகிட்டு இருக்கு. சரி, ஓகே. அதே அக்னி மூலையில ஒரு வீட்டுல பிரச்சனை இருக்கு. எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம்? ஒன்று பாத்தீங்கன்னா அக்னி மூலை வெட்டுப்பட்டு இருக்கலாம், அல்லது அக்னி அப்படின்னா என்ன? நமக்கு நெருப்பு. நெருப்பு இருக்கக்கூடிய இடத்துல ஏதாவது நீர் சார்ந்தது நீங்க அங்க போட்டு வச்சிருக்கலாம். ஏதாவது தண்ணி ஃப்ளோ அங்க இருந்துட்டே இருக்கிறது, அல்லது அங்க ஒரு வாட்டர் டேங்க் வச்சிருக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலுமே சரி, அது அக்னி பகுதியின் ஒரு வாஸ்து பிரச்சனைய அந்த இடத்துல அது கிரியேட் பண்ணிடும். அதனால மெயினா இது யாரை தாக்கும் அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளை தாக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த அக்னி பகுதியில ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உடம்பில் இருக்கக்கூடிய இந்த கர்ப்பப்பை சார்ந்த விஷயத்த பிரச்சனையா மாற்றும். சரி, எப்படி கருவுல இருக்க குழந்தைய இந்த அக்னி பகுதி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்ற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும் இல்லையா? அக்னிக்கும் குழந்தைக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு குழந்தை ஒரு கருவுல உண்டாகணும் அப்படின்னா அதற்கு தேவைப்படுகின்றது ஒரு மிதமான சூட்டுத்தன்மை. அது பாத்தீங்கன்னா அந்த தாய்கிட்ட இருந்து அந்த குழந்தை எடுத்துக்கும் கர்ப்பப்பையில. அதனாலதான் சொல்றேன், அந்த சூட்டுத்தன்மை அப்படின்றது அக்னி சார்ந்த மூலைகள்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பகுதியாக இருக்கு இல்லையா? அப்ப அந்த இடத்த நம்ம பிரச்சனைக்குரியதா மாற்றணும் அப்படின்னா அந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான அமைப்புகளும் அந்த இடத்துல தடைப்படும். அதே மாதிரி ஒரு வீட்டுல அக்னி கட் ஆகியிருக்கு, வெட்டுப்பட்டிருக்கு, அல்லது நீர் சார்ந்த விஷயங்கள் அந்த இடத்துல போட்டு வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அந்த வீட்டுல தொடர்ந்து ஆண் வாரிசுகளா தான் பிறக்கும். பெண் வாரிசுகள் அப்படின்றது தடைப்பட்டு விடும். எதனால அப்படின்னா அது பெண் பகுதி இல்லையா? அந்த பெண் பகுதிக்கு உண்டான பிரச்சனைகளை நீங்க சரி செய்தால் மட்டும்தான் அந்த குடும்பத்துக்கு ஒரு மகாலட்சுமி அப்படின்றவள் பிறப்பாள். இது எல்லாமே வாஸ்து சார்ந்த குறிப்புகள் தான். இது எல்லாமே நிரூபிக்கப்பட்டிருக்கு. நான் போன வீடுகள் சார்ந்த வாஸ்து வரைபடத்தை போட்டு அடுத்தடுத்த வீடியோ பதிவுல உங்களை நான் சந்திக்கிறேன். அதனால வாஸ்து பிரச்சனை இருக்கு, பரிகாரம் பண்ணலான்னு தயவு செஞ்சு போகாதீங்க. அந்த பிரச்சனைய சரி பண்றதுக்கு உண்டான வேலையை தான் நீங்க ஆரம்பிக்க வேண்டும். இந்த அக்னி மூலையில இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குதா அப்படின்றது உங்களுக்கு இப்போ நல்லாவே உணர்ந்திருப்பீங்க. நான் உங்களை எல்லாரையும் அடுத்த பதிவுல வாஸ்து பதிவுல சந்திக்கிறேன். உங்களுக்கு வாஸ்து சார்ந்து கன்சல்டேஷன் தேவைப்படுது அப்படின்னா ஆன்லைன்லயும் கன்சல்டேஷன் பார்த்து கொள்ளலாம். உங்களுடைய வீட்டினுடைய பிளானை நீங்க வாட்ஸ்அப் செய்வதன் மூலம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் அவைலபிளாக இருக்கு. சென்னை சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு நேரடியாக சென்று வாஸ்து பார்த்து தரப்படும். இந்த பதிவு இதோட நிறைவடைந்தது. அடுத்த பதிவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.